ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அந்த ஆன்மீக தாள்களையே பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஒரு ஜோதிட தாள்களுங்கிறது சொல்கிறேன். என்னடா ஆன்மீகங்கிற ஜோதிடங்கிற ஏதாவது ஒன்று சொல்லுடா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. இது ஒரு கம்ப்ளீட்டாக ஆன்மீக ஜோதிட தாள்கள் தாங்க. அதாவது நவக்கிரகங்களில் ஒரு பயிற்சியானது நடக்க போகுது. அந்த பயிற்சியினால் ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய பரிகாரங்களையும் ஜோதிட ரீதியாக பலன்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ 2-in-1 மாதிரி இருக்கக்கூடிய வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நவக்கிரகங்களில் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்யும். ஆனால் நவக்கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி மட்டும் இருக்காது. ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறும்போது அதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் பலன் மாறும். அப்படி மாறக்கூடிய பலனை அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதன்படி இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், எப்படி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பரிகாரம் செய்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இந்த பயிற்சி உங்களுக்கு அமையும். பயிற்சின்னு சொல்கிற அப்படி என்னடா பயிற்சி நடக்க போகுது அப்படின்னு கேட்பீங்க. சுக்கிர பயிற்சி தாங்க நடக்க போகுது. சுக்கிரன் ரொம்ப முக்கியமான கிரகம். நவக்கிரகங்களில் சூரியன், சனி இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமான கிரகமாக கருதப்படுதோ அதே போல தான் சுக்கிரனும் ரொம்ப முக்கியமான கிரகமாக கருதப்படுறாரு. சுக்கிரனை போல் கொடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது சந்தோஷத்தை. சுக்கிரன் தான் சந்தோஷத்துக்கு காரணியாக விளங்குறாரு. அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் தற்போது பயிற்சியாக போகிறாரு இந்த 2025. இவர் பயிற்சியாகக்கூடிய இந்த டைம் யோகம் உங்கள் ராசிக்கு கொட்ட போகுதா? அப்படி கொட்டுற மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான யோகம் கொட்டும்? அந்த யோகம் கொட்டுவதை தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற பலன்களை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் சுக்கிர பயிற்சியில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சுக்கிர பகவான் ஜனவரி 28 பயிற்சி ஆக போகிறாரு. ஜனவரி 28 தொடங்கி மே மாத இறுதி வரைக்கும் சுமார் 120 நாட்களுக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்க போகிறாரு. சுக்கிரன் என்றாலே ஒரு நேர்மறையான சிந்தனையோடு பலன்களை கொட்டி தீர்க்கக்கூடிய கிரகம் என்று சொல்லலாம். அதனால் எப்பயுமே எல்லாருக்குமே ஜோதிடத்தில் சுக்கிரன் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த எதிர்பார்ப்புக்கேற்ப கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எப்போதும் உச்சமடையக்கூடிய கிரகங்களுக்கு பலம் அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக இந்த 120 நாட்களில் 9 கிரகங்களில் சுக்கிரன் பலம் அதிகமாக இருக்க போகுது. ஆக்சுவலி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கிரகங்கள் உச்சமடையும். அதன்படி சுக்கிரன் உச்சமடையக்கூடிய நிகழ்வு இப்போது நடக்குது. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. பொருளாதாரம், காதல், சொகுசான வாழ்க்கை முறை ஆகிய அமைப்புகளுக்கு சுக்கிரன் தான் அதிபதியாக விளங்குறாரு. பொதுவாக சுக்கிரன் ஆண்டுக்கு 45 நாட்களுக்கு உச்சமடைவார். இந்த ஆண்டு ஜனவரி 28 சுக்கிரன் மீன ராசியில் உச்சமடைகிறாரு. மே மாதம் இறுதி வர 120 நாட்களுக்கு சுக்கிரன் உச்சத்தில் இருக்க போகிறாரு. ஜூன் மாத தொடக்கத்தில் சுக்கிர பயிற்சி அடைந்துருவார். அப்போ சுக்கிரன் உச்சத்திலிருந்து வந்துடுவார். இந்த காலகட்டத்தில் கலை மற்றும் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக சுக்கிரன் பலன்களை வாரி கொடுக்க போகிறாரு. ஆக்சுவலி சுக்கிரன் என்றாலே பாசிட்டிவ் கிரகம் என்று சொல்லலாம். உச்சத்துக்கு ஒரு யோகம், பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம், மால்விய யோகம், மதன கோபால் யோகம், ராஜயோகம், லக்ஷ்மி நாராயண யோகம், இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு யோகம் கிடைக்கும். அதனால் சுக்கிரன் உச்சம் என்பது ஏதாவது ஒரு வகையில் பலன்களை கொடுக்கும். அதில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது. கும்பராசிக்கு 2வது இடத்துல சுக்கிரன் உச்சமடைந்து பயிற்சியாக போகிறாரு. 2வது இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பம் ஆகியவற்றுக்கு அதிபதியாக சொல்லப்படுது. இந்த மாதிரி பயிற்சி ஆகிறதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்கும். எல்லாத்துக்கும் மேலே சங்கடங்கள் நீங்கி உங்களுக்கு ஆதரவாக யாராவது குரல் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் நடக்கும். நிதி நிலைமை கூட உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தால் மகிழ்ச்சியானது கிடைக்கும்.
இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும்போது அந்த மகிழ்ச்சியை நல்லா என்ஜாய் பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மனம் கூட நிம்மதியாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயம் உருவாகும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு பயங்கரமாக இருக்க போகுது. ஜென்ம சனியாக இருந்தாலும் தசபுத்தியால் சிலருக்கு திருமண வாய்ப்புகள் உருவாகும். அந்த வாய்ப்புகள் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது என்று சொல்லப்படுது. அப்புறம் வண்டி வாகன மாற்றம்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை இப்போ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பயணங்கள்லாம் திருப்திகரமாக இருக்கும். பயணங்கள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. லாட்ரி ஜாக்பாட்டால் பயனடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியாக திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அதனால் இந்த சுக்கிர பயிற்சியில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியான திட்டமிடலை. ஸோ எது செய்கிறதாக இருந்தாலும் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சரியாக திட்டமிட்டு நீங்கள் ஒவ்வொரு காரியங்கள் செய்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வெற்றி கிடைக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேன்மையை கொண்டு வரும். ஆரோக்கியத்தில் மேன்மை அடைகிறதுனால ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய பயிற்சி தான். இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிர தோஷம் இருந்ததுன்னா அது நீங்குவதற்கு சில பரிகாரங்கள் செய்யணும். அது என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் தெரிஞ்சுக்குங்க. சுக்கிர தோஷம் என்றால் என்ன, தோஷம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதையும் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரனால் தோஷம் ஏற்பட்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பல சுகங்கள் அனுபவிப்பதில் தடைகளானது ஏற்படும். திருமணம் நடைபெறுவது தாமதமாகும். இல்லற வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதை விட ஜாதகத்தில் சுக்கிர தோஷம் இருந்ததுன்னா எளிய சுக்கிர பரிகாரம் செய்து பலன் பெறலாம். என்னென்ன பரிகாரங்கள் என்பதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி உங்கள் வாழ்க்கையில் அனைத்து சுக சௌபாக்கியங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வலிமை பெற்றிருக்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கை இனிமையாக அமைய சுக்கிரன் வலிமை பெற்றிருக்க வேண்டும். உங்களோட ஜாதகத்தில் கன்னி வீட்டில் சுக்கிரன் மட்டும் தனித்து இருந்தாலோ, கன்னி வீட்டில் சுக்கிரன் நீச்சமடைந்து செவ்வாயோடு இணைந்திருந்தாலோ, லக்னத்திற்கு 8வது வீட்டில் சுக்கிரன் இருந்தாலோ, அல்லது சுக்கிரனுக்குரிய இடமாக இல்லாமல் இருந்து அது 7வது வீட்டில் இருந்தாலோ, அல்லது லக்னத்திற்கு 3வது வீட்டில் மறைந்திருந்தாலோ, 12வது இடத்துல மறைந்திருந்தாலோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக சுக்கிர தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த தோஷம் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை, திருமணத்திற்கு தாமதம் ஏற்பட காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் சுக்கிர பகவான் ஏதாவது ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கோளோடு இணைந்திருந்தாலோ அதுவும் தோஷத்திற்கு காரணமாக இருக்கும். இந்த தோஷம் தேவையற்ற பிரச்சனைகளை வாழ்வில் சந்திக்க நேரிடும். பிற தோஷங்களை ஒப்பிடுகையில் சுக்கிர தோஷ கெடுதல்களை அதிகமாக திருமண உறவில் விரிசல் ஏற்பட சில நேரங்களில் மெயின் காரணமாக அமையும். அதனால் கும்பராசிக்காரங்க பரிகாரமாக சுக்கிரனுக்கு இதெல்லாம் செய்யணும். ஒன்றும் இல்லை, தனித்து இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செய்யணும். அதன் மூலம் சுக்கிர தோஷ கெடுதல்கள் குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வெண்ணிற வஸ்திரம் அணிவிக்கணும். கூட வெண்தாமரை மலரால் அர்ச்சனை பண்ணணும். இதை பண்ணக்கூடிய அன்னைக்கே முச்சப்பயிரை சுண்டல் செய்து அதை நைவேத்தியமாக படைத்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும். இதெல்லாம் எதுவுமே உங்களால் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை வீட்டிலையே விரதம் இருந்து வீட்டு பூஜையில் மகாலட்சுமி திருவுருவ படத்தை அலங்கரித்து வைத்து நெய்தீபம் ஏற்றி மகாலட்சுமி சோத்திரம், கனகரக சோத்திரம் ஆகியவற்றை பாராயணம் செய்து பால் பாயாச நைவேத்தியம் செய்யுங்க. இதை செய்தாவே உங்களுக்கு கோடான புண்ணியம் கிடைக்கும். சுக்கிர தோஷமும் நீங்கும். அதனால் சுக்கிர பரிகாரம் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. ஸோ சுக்கிர தோஷம் நீங்குவதற்கு ஆன்மீக ரீதியாக பரிகாரமும் சுக்கிர பயிற்சியில் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த தாள்களை தெரிஞ்சு பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை தெரிஞ்சு பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கும்ப ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்.
ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.